கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா ஞாபகம். இப்போ காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு இந்த டேபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை வச்சு தான் சம் போட போகிறோம். இப்போ எக்ஸலுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே 10, 14, 18, 22, 26, 13 அப்படியே எழுதிக்கோ. ஒய்க்கு 18, 12, 54, 6, 30, 36 இதையும் அப்படியே எழுதிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸோட வேல்யூவை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறது, ஒய் ஸ்கொயர்னா ஒய்யோட வேல்யூவை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறது, எக்ஸ் ஒய்னா இந்த இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது எக்ஸ் ஒய். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க எழுதி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் சமேஷன் ஆஃப் எக்ஸ். இந்த ஒய்யும் ஆட் பண்ணி இங்க எழுதி இருக்கிறாங்க, சமேஷன் ஆஃப் ஒய். இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணி எழுதி இருக்கிறாங்க, இங்க ஒய் ஸ்கொயர் ஆட் பண்ணி எழுதி இருக்கிறாங்க, இங்க எக்ஸ் ஒய் ஆட் பண்ணி எழுதி இருக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும்னா உங்களுடைய ஃபார்முலா இதுதான், சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். சமேஷன் ஆஃப் எக்ஸ் 120. என்னங்கிறது அந்த எக்ஸ்ல எவ்வளவு நம்பர் இருக்குங்கிறது தான் என்ன. மொத்தம் 6 நம்பர் இருக்கு. ஸோ டிவைடட் பை 6 போட்டோம்னா எக்ஸ் பார் கண்டுபிடிச்சோம். அதே போல ஒய் பாருக்கு சமேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை என்னன்னு போட்டோம்னா ஒய் பார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1/n சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் பார். இப்போ இந்த என்னன்னா 6. அடுத்தது சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது உனக்கு தெரியும் 2772ங்கிறது. எக்ஸ் பார் ஒய் பார், எக்ஸ் பாரோட ஆன்சர் 20, ஒய் பாரோட ஆன்சர் 21. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 42. நல்லா ஞாபகத்துக்கோ இந்த 6 ஒன்லி காமன் ஃபார் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா இது ரெண்டுத்துக்குமே. நீ ஆர்வத்துல 62772 அடிச்சிடாத, இது எல்லாத்துக்குமே காமன் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் 20யும் 21யும் என்ன பண்ற அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடு, அடுத்து மைனஸ் பண்ணிடு, அப்புறமா டிவைடட் பை 6 போட்டுருக்கு உனக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸோ கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சியா, அடுத்து சிக்மா எக்ஸ் ஃபார்முலா பார்த்துக்கோ. 1/n சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பாருக்கு ஆன்சர் தெரியும், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு தெரியும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ என்ன பண்ற அப்படின்னா நீ டிவைடட் பை 6 போட்டு கண்டுபிடிக்கணும். அது வரையும் போடக்கூடாது. அதே போல சமேஷன் ஆஃப் ஒய்யும் சிக்மா ஒய்யும் கண்டுபிடிச்சிரு. உனக்கு கொஸ்டின்ல காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்னு கேட்டாங்க, இல்ல ரேங்க் காரிலேஷன் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஃபார்முலா இதுதான், ரோ எக்ஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும். போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு ஃபைனலா உனக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். எப்பவுமே இந்த ரோவோட ஆன்சர் 1 விட கம்மியா வரணும், 1 விட அதிகமா போச்சுன்னா நல்லா ஞாபகம். நெக்ஸ்ட் இந்த சம் பாரு. The marks obtained by 10 students in mathematics and statistics are given below. 10 ஸ்டூடெண்ட்ங்கிறது இதை கவுண்ட் பண்ண 1, 2, 6, 7, 8, 9, 10 10 பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் 10 பேர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் 10 பேர். ஸோ மேக்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒய்ன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணியோ அதே அப்படியே ஃபாலோ பண்ற. இதுவும் அதே மாதிரி, இதுவும் உனக்கு அதே மாடல். போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் டிஃபரன்ஸ் என்னதுன்னா 1, 2, 3, 4, 5, 6 6 நம்பர் தான். ஸோ இதுவும் போட்டுடலாம். இந்த 2.16ம் அதே மாடல் தான். நீ ஒரு 2 சம் போட்டு பார்த்துட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் பார்த்தினா மட்டும் போதும், அதுவே நான். அடுத்தது இங்க obtain the equation of lines of regression from the following dataன்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் உனக்கு என்ன கேட்கலன்னா ரேங்க் கார்ரிலேஷனோ இல்ல கோவேரியன்ஸ்னு சொல்லி உனக்கு எங்கேயுமே கொடுக்கல. அப்படின்னா நீ என்ன கண்டுபிடிக்கணும், லைன்ஸ் ஆஃப் ரிகர்ஷன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். போன சம் போலதான் எல்லாம் அப்படியே போடணும். லைன்ஸ் ஆஃப் ரிகர்ஷன் அப்படிங்கும்போது ஃபார்முலா மட்டும் மாறும், பட் ப்ரொசீஜர் எல்லாம் சேம். ஸோ எக்ஸ் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒய் பார் போன தடவை கண்டுபிடிச்ச மாதிரியே கோவேரியன்ஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இந்த போன தடவை ரோ எக்ஸ் ஒய்னு கண்டுபிடிச்சிருப்ப, இங்க ஆறுன்னு போட்டிருக்காங்க. ரிகர்சன் அப்படிங்கும்போது ரிகர்சன்ங்கிறது ஆர் அப்படிங்கிறதுனால ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே ரேங்க்னு கேட்டாங்கன்னா ரோ அப்படின்னு போடணும். நான் இங்க சைட்ல எழுதியிருக்கேன்ல அந்த மாதிரி ரோன்னு போடணும். ரிகர்சன்ங்கிறதுனால ஆறுன்னு போட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க இருந்து தான் நமக்கு எக்ஸ்ட்ரா. இப்போ லைன் ஆஃப் ரிகர்சன் அதுக்கு என்ன ஃபார்முலான்னா
இங்க பாரு எக்ஸ் ஆன் ஒய், எக்ஸ் ஆன் ஒய், எக்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஒய் வந்து ரைட் சைட்ல இருக்கு, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு. எக்ஸ் இந்த சைடு இருக்கிறதுனால எக்ஸ் ஃபர்ஸ்ட், ஒய் அதுக்கப்புறம் இருக்கிறதுனால ஒய். அதே போல ஒய் ஆன் எக்ஸ்னா ஒய் லெஃப்ட் சைட்ல இருக்கு, இது எக்ஸ் ரைட் சைட்ல இருக்கு, ஒய் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஸோ ஒய் எக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா எழுதணும் லைன் ரிகர்ஷன் தான். போன தடவை நம்ம வெறும் ஆர் ரிலேஷன் மட்டும் கண்டுபிடிச்சதுனால இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த தடவை லைன் ரிகர்ஷன் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல எக்ஸ் பாரும் ஒய் பாரும் தெரியும், பி ஒய் எக்ஸும் பி எக்ஸ் ஒய்யும் தெரியாது. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க பி எக்ஸ் ஒய்னு இருக்கு பாரு, இது எப்படி எழுதணும்னா ஆர் இன்டூ ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான் இருக்கு, ஸோ சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆர் இன்டூ ஃபர்ஸ்ட் ஒய் இருக்கு இருந்ததுனால சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ்ன்னு போட்டேன். இந்த ஆறுங்கிறது என்னதுன்னா போன தடவை கண்டுபிடிச்சலாம் மேல கால்குலேஷன், அந்த 0.925 தான் ஆறு. அந்த ஆறை இங்க சப்ஸ்டிட் பண்ணிப்போ, சிக்மா சிக்மா ஒய்ங்கிறது மேல இருக்கு. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனலா ஆன்சர் கண்டுபிடி. ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா அதுதான் உனக்கு என்னது அப்படின்னா பிஎக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ். இப்போ அதை கொண்டுட்டு வந்து இங்க போட்டுக்கோ. போட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ எக்ஸ் பார் ஒய் பார் ஆன்சர் தெரியும், சிக்மா எக்ஸ் ஒய் பி எக்ஸ் ஒய்க்கும் தெரியும். இந்த 0.925 உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணு, அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரே பக்கமா இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி கொண்டுட்டு வந்துருக்கு. அதே தான் இங்கேயும் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்போ மேல பார்த்தது எல்லாமே உனக்கு என்ன சம்மு அப்படின்னா ரிகர்சன் சம்மு, டேபிள் அவங்க கொடுத்துருவாங்க. என்ன சம்மு, ரிகர்சன் சம்மு, டேபிள் மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பார்ப்போம், டேபிள் கொடுக்கல, உனக்கு எக்ஸுக்கு லிமிட்டு ஒய்க்கு லிமிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரேஷன் சம்மு பார்க்க போறோம், இதே ரிகர்சன். ஸோ உனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கு பாரு, டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஹேவ் த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சி இன்டூ 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் 0. அப்புறம் எக்ஸுக்கு 0 to 2, ஒய்க்கும் 0 to 2. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டபுள் இன்டெகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்டூ டிஎக்ஸ் டிஒய் அப்படின்னு இதை எழுதுனதுக்கு அப்புறம் டபுள் இன்டெகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு உன் கொஸ்டின் சி இன்டூ 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், அப்புறம் டிஎக்ஸ், அப்புறமா டிஒய். ஸோ டிஎக்ஸ் ப்ளூ கலர்லையும் டிஒய் ரெட் கலர்லையும் எழுதியிருக்கேன். டிஎக்ஸோட லிமிட் 0 to 2 இங்க தான் எழுதணும், ப்ளூ டு ப்ளூ கலர். அடுத்தது டிஒயோட லிமிட் அதுக்கும் ஒய்யோட லிமிட் அதுக்கும் 0 to 2ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் இங்க 0 to 2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுல எதையும் மாத்தி கீழ்த்து எழுதிடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் டிஎக்ஸ் தான் இருக்கு, டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் தான் இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சிஎச் வந்து வெளியே எழுதிடு. ஸோ டிஎக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணா 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் ஒய் எக்ஸ் இன்டூ இங்க 0 இது 2 இன்டூ டிஒய்னு எழுதணும். இப்போ நம்ம எக்ஸை தான் இன்டகிரேட் பண்றோம், ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னு போட போறோம். எக்ஸுக்கு 2ன்னு போட்டோம்னா 2 4 சாரி 8 மைனஸ் இது 4ன்னு வரும், 4/2 2ன்னு எழுதிக்கலாம், மைனஸ் 2y எழுதிக்கலாம், இன்டூ டிஒய்னு எழுதுற. 0 போடணுமா சார்னா போடணும், 4 இன்டூ 0 0, 0 ஸ்கொயர் 0, 0 இன்டூ ஒய் 0. ஸோ எல்லாமே 0 ஆயிருச்சு. நீ அதுக்காக 0 வந்தாலே போடாம விட்டுறணும் அப்படின்லாம் நினைச்சிக்காத, போட்டு பாரு 0 வருதா இல்லைன்னு. நெக்ஸ்ட் இப்போ 8ல 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 6 வரும், 6 மைனஸ் 2y. இப்போ இதை இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ 6y மைனஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த 2க்கு இந்த 2 அடிச்சிடலாம், 0 to 2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 6y மைனஸ் ஒய் ஸ்கொயரு, அடுத்தது 0 to 2. இப்போ ஒய்க்கு 2ன்னு போட்டா 12 மைனஸ் 4, 12 மைனஸ் 4 8. இது வெளியே சி இருக்கும், இங்க பாரு நான் அதை ஃபர்ஸ்டே எழுதி இருக்கணும் மறந்துட்டேன். ஈக்குவல்ஸ் டு 1 ஈக்குவல்ஸ் டு 1 ஈக்குவல்ஸ் டு 1 ஈக்குவல்ஸ் டு 1 ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ சி ஈக்குவல்ஸ் டு 1/8ன்னு எழுதுறேன். 1 காணும், சி ஈக்குவல்ஸ் டு அவர் இங்க எழுதியிருக்கிறாங்க 1/8.
இப்போ ஏன் எடுத்ததும் சி கண்டுபிடிச்சோம்னா நம்ம கொஸ்டின்ல ஒரு அன்னோன் இருந்தது, அதனால சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. அதுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபைண்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு இதுதான். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கணும். நல்ல ஞாபகத்துக்கும் இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது அப்படின்னா இங்க இருக்கு இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இ ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இ ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதணும். இதுவே இ ஆஃப் ஒய்க்கு எழுதணும்னா சாரி டிஎக்ஸ் இ ஆஃப் ஒய்க்கு எழுதணும்னா ஒய் இன்டூ எஃப் ஆஃப் ஒய் இன்டூ டிஒய்ன்னு எழுதணும். இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதணும். இ ஆஃப் ஒய் ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கணும்னா ஒய் ஸ்கொயரு எஃப் ஆஃப் ஒய் இன்டூ டிஒய்ன்னு எழுதணும். இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு கண்டுபிடிக்கிறேன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டு தடவை டபுள் இன்டெகிரல் போடு, எக்ஸ் ஒய் போடு, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்டூ டிஎக்ஸ் டிஒய்ன்னு இப்படி எழுதிக்கணும். இப்போ இந்த உனக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல்ஸ் டு சி கொடுத்துருந்தாங்க. சினா 1/8 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இது இங்க பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை நீ எங்க சப்ஸ்டிட் பண்ணலாம்னா இங்க மட்டும்தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் இங்க இருக்கிற எஃப் ஆஃப் ஒய் எக்ஸ், இங்க இருக்கிற எஃப் ஆஃப் ஒய், இங்க இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்னன்னு நீ இனிமேல் தான் கண்டுபிடிக்கும். சரி, இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இங்க எக்ஸ்னா இங்க ஒய்ன்னு இப்படி எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்தது எஃப் ஆஃப் ஒய் வேணும்னா இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இங்க ஒய்ன்னு தானே போட்டிருக்க, அப்போ இங்க டிஎக்ஸ்ன்னு இப்படி எழுதுறேன். இப்போ நான் இங்க எழுதுறேன். இது எப்படி எழுதலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் சின்னு இருக்கும். சியோட ஆன்சர் 1/8 தூக்கி வெளியே போட்டுரு. 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இங்க டிஒய்ன்னு எழுதுற. இங்க டிஒய்ன்னு எழுதுனதுனால ஒய்யோட லிமிட் என்னன்னு தான் பார்க்கும். உனக்கு ஒய்யோட லிமிட் 0 to 2. ஸோ 1/8 இது இப்போ ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணா 4y மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 2. இப்போ 0 இது 2 ஒய்க்கு 2ன்னு போட்டோம்னா 8 மைனஸ் 2x இங்க 4ன்னு வரும். 4/2 2ன்னு வரும். -2 சாரி 0 போட்டா ஃபுல்லாவே 0 ஆயிடுது. 1/8 8ல 2 போயிடுச்சுன்னா 6 மைனஸ் 2x. இப்போ இதுல 2வை காமனா வெளியே எடுத்து அடிச்சோன்னா 1/4 3 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர். இப்போ அதே போல எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். இங்க எழுதுறேன் இன்டகிரேஷன் ஆஃப் அதே 1/8 தூக்கி வெளியே போட்டு 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்புறமா இங்க தனியா டிஎக்ஸ்ன்னு எழுதுறேன். எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணா 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதி இங்க 0 இங்க 2 எக்ஸுக்கு 2ன்னு போட்டீங்கன்னா 8 மைனஸ் 4/2 2ன்னு வரும். அப்புறம் மைனஸ் மறுபடியும் என்ன வருது, இங்க 2 போட்டோம்னா 2yன்னு வரும். இது 6 மைனஸ் 2y. வெளியே வேற ஒரு 1/8 இருக்கு. ஸோ இங்கேயும் காமனா எடுத்தாச்சுன்னா 1/4 3 மைனஸ் ஒய்ன்னு வருது. ஸோ எஃப் ஆஃப் ஒய்க்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க இ ஆஃப் எக்ஸ் எழுதுறேன் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ உனக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படி இந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வந்ததுன்னா 1/4 3 மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இந்த 1/4 தூக்கி போய் வெளியே போட்டுரு. மீதி எக்ஸ் இருக்கும், இந்த 3 மைனஸ் எக்ஸ் இருக்கும். இந்த எக்ஸை உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணா 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். இது டிஎக்ஸ் அப்படிங்கிறதுனால உனக்கு கொஸ்டின்ல எக்ஸோட லிமிட் 0 to 2 அதை தான் போடணும். இப்போ மறுபடியும் நீ என்ன பண்ற அப்படின்னு இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்றேன்னு வச்சுக்கோ. 3x ஸ்கொயர் பை 2 மைனஸ் இது எக்ஸ் கியூப் டிவைடட் பைல 3 0 2. அடுத்தது 1/4
டூ போட்டோம்னா ஃபோருன்னு வரும். கரெக்டா? ஆமா ஃபோருன்னு வரும். ஃபோரையும் டூவையும் அடிச்சா பேலன்ஸ் டூ இருக்கும். டூ த்ரீ சார் சிக்ஸ் மைனஸ் இங்க 8/3 இப்படி எழுதிக்கிற. அடுத்தது இந்த 1/4 உள்ளார கால்குலேட்டர்ல உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணு. அதே போல இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதுற. எக்ஸ் ஸ்கொயரு 1/4 3 மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இந்த 1/4 தூக்கி வெளியே போட்டுரு. எக்ஸ் ஸ்கொயர் உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணா 3x² மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு வரும். இது அதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ணு. 3x³ டிவைடட் பைல 3 மைனஸ் இது x⁴ டிவைடட் பைல 4. இங்க 0 இங்க 2. ஸோ இதை சால்வ் பண்ணா 1/4 3க்கு 3 அடிச்சுச்சுன்னா 8 மைனஸ் 2/4. 2/4ன்னு என்ன வரும் தெரியுமா? 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் 16 16/4 4ன்னு வரும். 8ல 4 போயிடுச்சுன்னா 4 1/4 இன்ட்டு 4 இது ரெண்டுத்தையும் அடிச்சுன்னா 1. இப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சனோ அதே போல இஎஃப்எக்ஸ் இஎஃப்ஒய் இஎஃப்ஒய் ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கிங்க ஒரு 2 நிமிஷம்.
வந்துட்டேன். எங்க காணும்? நம்ம போய் செக் பண்ணுவோமா? இங்க பாரு, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு 1ன்னு வந்திருக்கு. இ ஆஃப் எக்ஸ் 5/6. நான் அது என்ன கால்குலேட்டர்ல போடல. நீ கால்குலேட்டர்ல போடு, இ ஆஃப் எக்ஸுக்கும் உனக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நீ எப்படி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சியோ அதே போல இ ஆஃப் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் ஒய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஒய் இன்டூ எஃப் ஆஃப் ஒய், அப்புறம் இ ஆஃப் ஒய் ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயர் இன்டூ எஃப் ஆஃப் டிஒய்னு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இங்க இ ஆஃப் எக்ஸ் ஒய்னு இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ் ஒய் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கு. இப்போ நான் அதை இங்க எழுதுறேன். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு டபுள் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்னா சியோட ஆன்சர் 1/8. அதை தூக்கி வெளியே எழுதிக்கலாம். 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், அப்புறமா டிஎக்ஸ் டிஒய்னு எழுதணும். ஏன்னா உன் கொஸ்டின்ல எக்ஸ் ஒய்னு ரெண்டுமே இருக்கிறதுனால டிஎக்ஸ் டிஒய்னு எழுதுற. அடுத்தது நீ எங்க பார்க்கணும்னா, இங்க பார்க்காத, இதுல பாரு, இது எக்ஸ் ஒய்ங்கிறதுனால டிஎக்ஸ் டிஒய். இதுவே அந்த ப்ளூ கலர்ல வெறும் ஒய் மட்டும் இருந்ததுன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி அங்க மாத்தி எழுதிக்கணும். ஸோ ஞாபகம், 1/8 டபுள் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ஒய் உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணா 4xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரு அப்படின்னு இப்படி எழுதினா இது டிஎக்ஸ். அடுத்தது ப்ளூ கலர்ல ஏதோ ஒரு வேற ஒரு கலர்ல டிஒய். டிஒயோட லிமிட் இது 0 to 2, டிஎக்ஸோட லிமிட் இது 0 to 2. இப்போ ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் இன்டகிரேட் பண்ணோம். அப்படி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா 0 to 2ங்கிறது மீதி இருக்கும். இங்க 4x ஸ்கொயர் ஒய் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூபு ஒய் டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இது 0 to 2. இங்க கடைசியா டிஒய். இப்போ எக்ஸுக்கு 2ன்னு போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸுக்கு 2ன்னு போட்டோம்னா 2 ஸ்கொயர் 4, இந்த 2வும் அந்த 2வும் அடிச்சுட்டா 8yன்னு வரும். மைனஸ் இங்க போட்டேன்னு வச்சுக்கோயேன், இதுவும் ஒரு 8y/3ன்னு வரும். மைனஸ் இங்க போட்டா 4y²/2ன்னு வரும். 4y²/2ன்னு வரும். 2வையும் 4ஐயும் அடிச்சுட்டா 2y² வரும். 0 போட்டா ஃபுல்லாவே 0 தான். ஸோ அதனால விட்டுறலாம். இப்போ ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 8y²/2 மைனஸ் 8y²/3 2 சார் 6 மைனஸ் 2y³ டிவைடட் பை 3. இது 0 to 2. இப்போ எக்ஸுக்கு 2ன்னு போட்டா 2 ஸ்கொயர் 4, 2வையும் 4ஐயும் அடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் 2 இருக்கும். 8 2 சார் 16 எழுதிக்கலாம். மைனஸ் இங்க 2 ஸ்கொயருக்கு என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். 4 8 சார் 32ன்னு வரும். 32வையும் 6ஐயும் அடிக்க முடியாது. ஸோ 6 டேபிள்லயே அடிக்க முடியாது, 3rd டேபிள்லயே அடிக்க முடியாது, 2 டேபிள்ல தான் அடிக்கலாம். ஸோ 4 32க்கு எத்தனை வரும் அப்படின்னா 16ன்னு வரும். 16/3 மைனஸ் 2 கியூப் 8, 8 into 2 16. ஸோ மைனஸ் 16/3. இப்போ இதை சால்வ் பண்ணனா உனக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த ஆன்சரை எடுத்து என்னன்னு எழுதிக்கிற, ஞாபகம் வச்சுக்க. கால்குலேட்டர்ல போட ஆன்சர் வரும். எங்க காணும்? அவர் நான் போட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக உங்களுக்கு 2/3 வருது. நீயும் வருதான்னு வெரிஃபை பண்ணிக்கிற. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு இதான் ஃபார்முலா தான். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு உனக்கு ஆன்சர் தெரியும், இ ஆஃப் எக்ஸுக்கு தெரியும், இ ஆஃப் ஒய்க்கும் தெரியும். அது ரெண்டுத்தையும் போட்டு கண்டுபிடிச்சிரு. அடுத்தது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சிமிலர்லி வேரியன்ஸ் ஆஃப் ஒய். அப்போ நீ என்ன பண்ணணும்னா வேரியன்ஸ் ஆஃப் ஒய்க்கு இ ஆஃப் ஒய் ஸ்கொயரு அடுத்தது மைனஸ் இ ஆஃப் ஒய் ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு இந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதி ஒய் ஸ்கொயருக்கும் இ ஆஃப் ஒய்க்கும் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டுரு. இப்போ உனக்கு சிக்மா எக்ஸுக்கு வேணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், சிக்மா ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஆன்சர்னா 11/36. அதுக்கு ரூட் போட்டுக்கோ, அதுதான் சிக்மா எக்ஸ். அப்போ சிக்மா ஒய்க்கு வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்னு ஒரு ஆன்சர் இருக்குல்ல, அந்த ஆன்சருக்கு ரூட் போட்டுக்கோ, அதுதான் சிக்மா ஒய். இப்போ இந்த ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்புறம் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய், இது எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணணும்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரோ என்னன்னு கிடைக்கும், ஓவர்
இப்போ நீ அங்க என்ன சமைச்சியோ அதே போன தடவை சி நம்ம கண்டுபிடிச்சோம். இங்க சிக்கு அவனே 3/2ன்னு கொடுத்துருக்கான். லிமிட்டு 0 to 1, 0 to 1. போன தடவை இங்க ரோ கண்டுபிடிச்சோமா, இப்போ ஆறுன்னு கேட்கறான். இப்போ இந்த ரோவை ஆறுன்னு மாத்திக்கிட்டு என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்? எஃப்ஆஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிற, எஃப்ஆஃப்ஒய் கண்டுபிடிக்கிற, இஎஃப்எக்ஸ், இஎஃப்ஒய், இஎஃப்எக்ஸ் ஸ்கொயரு, இஎஃப்ஒய் ஸ்கொயரு, இஎஃப்எக்ஸ்ஒய் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியே கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஃபார்முலாவில் கொடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். இதுதான் இன்டகிரேஷன் பிளஸ் டேபிள் சம் ஃபார் லீனியர் ரிகர்ஷனு. ஞாபகம் வச்சுக்கோ, மறந்தும் விடாத. சரியா? இன்னைக்கு பார்த்தது என்ன டாபிக் அப்படின்னா, ஐயோ ரேங்க் கார்ரிலேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஆர் கார்ரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். கார்ரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்னா ரோன்னு எழுதணும். ரேங்க் கார்ரிலேஷன்னா ஆர்ன்னு எழுத போறேன். மற்றபடி பார்க்கல இருந்து எல்லாமே ஒண்ணுதான். இதுல எதுவும் மாற போறதில்ல. இப்போ நீ பார்த்த டேபிள் சம் பார்த்து இன்டகிரேஷன் சம் பார்த்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டகிரேஷன் சம் தான் கேட்பாங்க. ஏன்னா அதுதான் ஒரு 2 பேஜ் 3 பேஜ் போகும் அப்படிங்கறதுனால. அப்படி அந்த மாதிரி இன்டகிரேஷன் சம் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா பிக் கொஸ்டின். உங்களுக்கு 12 மார்க்னா அது 12 மார்க் சம்மு, இல்ல 16 மார்க்னா அதுதான் 16 மார்க் சம்மு. ஸோ 8 மார்க்ல கூட மனசாட்சி இல்லாம கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஆனா கண்டிப்பா அந்த டேபிள் சம் இந்த இன்டகிரேஷன்ல இருந்து உனக்கு ஒரு கொஸ்டின் டெஃபினெட்லி கேட்பாங்க. ஸோ இப்போ நான் உனக்கு என்ன சம்லாம் சொன்னனோ அந்த சம் மட்டும் பண்ணிட்டு போ. நம்ம என்னால மார்க் சொல்றேன். அந்த சம் எல்லாத்தையும் பார்த்து கொஸ்டின் நம்பர் 2 இது வேணாம். 2.19 18 இந்த ரெண்டு சம்மும் மஸ்ட் போட்டு பார்த்துரு. 2.19 18 மஸ்ட், 17 மஸ்ட். டேபிள் சம்ல அது மஸ்ட். 14 13 இது மொத்தம் எத்தனாச்சு? 5 சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த 5 சம்முமே போட்டு பார்த்துரு. இது மட்டுமே உனக்கு ஒரு டாபிக். புரியுதா? டெஃபினட்டா இதுல இந்த டாபிக்ல இருந்து ஒன்னு இன்டகிரேஷன் சம்மு, இல்லாட்டி டிஃபரெண்ட் அந்த டேபிள் சம்மு. இது ரெண்டுத்துல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா வரும். சரியா?